தோன்றிற் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ன வள்ளுவ பெருந்தகையின் வாக்கிற்கேற்ப வாழ்ந்து வருபவர்கள் பற்றிய ஒரு சிறு குறிப்பு. முதலாவதாக எங்களுடைய குருவை பற்றியது. நாட்டிய கலைமணி குரு திரு எஸ் முரளி அவர்கள் ஸ்ரீ சரஸ்வதி கலாலயா பரதநாட்டிய பள்ளியின் இயக்குனராக இருந்து பாரத தேசத்தின் பண்பாட்டு கலையான பரதத்தை பாரம்பரிய பந்ததியோடு சிறப்பாக நடத்தி வருகிறார். கடந்த 20 வருடங்களாக கோவை சுந்தராபுரத்தில் ஸ்ரீ சரஸ்வதி கலாலயா எனும் பரதநாட்டிய பள்ளியை சீரோடும் சிறப்போடும் நடத்தி வருகிறார். ஆடல் கலைமணி குரு திருமதி அமுதா தண்டபாணி அவர்களிடம் தனது நடன பயிற்சியை மேற்கொண்டு அரங்கேற்றம் நிகழ்த்தியுள்ளார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நாட்டிய கலைமணி நட்டுவாங்க கலைமணி போன்ற பட்டய படிப்பினை பயின்றுள்ளார். இவர் பல நாட்டிய நாடகங்களை வடிவமைத்து உயரிய கலைஞர்களும் அறிஞர்களும் நிறைந்த சபையில் அரங்கேற்றியுள்ளார். பரதநாட்டிய கலா ரத்னா, நாட்டிய திலகம், நாட்டிய தென்றல், நட்டுவாங்க கலைமணி, நாட்டிய கலைமணி, நாட்டிய அபிநய ரத்னா, பரத கலா வித்தகர் போன்ற ஏராளமான பட்டங்கள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டுள்ளார். பற்பல நிகழ்ச்சிகளை வடிவமைத்து பலதரப்பட்ட கணக்கு நுணுக்கங்களை சூட்சமமாக தாளத்தினுள் சேர்த்து கலைக்கு புது பரிணாமத்தை கொடுப்பதில் வல்லமை பெற்றவர். தேங்க நினைத்து திகைத்து நாங்கள் சிற்றோடையாக நிலை கொள்ளும் போதெல்லாம் பேராராய் வந்து எங்களை பெரும் வெள்ளமாக ஓடச் செய்யும் பாங்கு அவரின் தனி சிறப்பு. அள்ளி கொடுக்கும் எங்கள் குருவின் மாணவிகளாக இருப்பதில் பெருமிதம் கொள்கிறோம். அடுத்ததாக தலைமை விருந்தினர் ஸ்ரீமதி அலமேலு அசோக் அவர்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. சென்னையை சேர்ந்த ஸ்ரீமதி அலமேலு அசோக் அவர்கள் சிறு வயது முதலே டாக்டர் திருமதி கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்களிடம் நடனம் பயின்று பின்னாளில் சென்னையில் அரங்கேற்றத்தை அரங்கேற்றினார். கோவைக்கு வந்த அவர் கற்றதை நிறுத்தாமல் இங்கு டாக்டர் திருமதி ரேவதி ஆனந்த்குமார் அவர்களிடம் மேலும் நடனம் பயின்றார். தொடர்ந்து தன்னுடைய பட்டய படிப்பை பாரதிய வித்யாபவன் மூலம் முடித்தார். அண்ணாமலை பல்கலைக்கழகம் மூலம் நாட்டியத்தில் முதுகலை பட்டமும், நட்டுவாங்க நிபுணர் எங்களின் நலம் விரும்பி டாக்டர் திரு பன்ருட்டி சுரேஷ் அவர்களிடம் நட்டுவாங்கமும் பயின்றார். 2017 ஆண்டு கல்பவிருக்ஷ் கேந்திர நாட்டிய பள்ளி ஸ்ரீமதி அலமேலு அசோக் அவர்களால் ராம்நகரில் தொடங்கப்பட்டது. மாணவர்களை பிரிட்ஜ் அகாடமியால் நடத்தப்படும் தேர்வுகளில் பங்கேற்கச் செய்து சான்றிதழ்களையும் பெற செய்துள்ளார். இவர் பல நடன நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுள்ளார். அவற்றுள் தஞ்சாவூர் சின்னமேளம், கரூர் நாட்டியாஞ்சலி, பேரூர் நாட்டியாஞ்சலி மற்றும் நவராத்திரி, சிவராத்திரி போன்ற விசேஷ நாட்களிலும் தன் நடன நிகழ்ச்சியை நிகழ்த்தியுள்ளார். இவர் அரங்கேற்றமும் சலங்கை பூஜைகளையும் நடத்தியுள்ளார். இவை என்றும் இவரின் நடன நிகழ்ச்சிகளுக்கு முத்தாய்ப்பாக விளங்குகிறது. உங்களுடைய பரத பயணம் தொடர்ந்து வெற்றி பெற எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். விழாவினை தொடர்ந்து இவ்விழாவிற்கு உறுதுணையாக இருந்தவர்களுக்கு மரியாதை செய்யப்படும் நேரம். வாய்ப்பாட்டு கலைஞர் திரு அனீஷ் அவர்களை திரு ராஜ்குமார் அவர்கள் மரியாதை செய்வார். மிருதங்க கலைஞர் திரு சபரீஷ் அவர்களை திரு விக்னேஷ்குமார் அவர்கள் மரியாதை செய்வார். புல்லாங்குழல் கலைஞர் திரு சுப்பிரமணியன் சிவா அவர்களை திரு ஆனந்தன் அவர்கள் மரியாதை செய்வார். வயலின் கலைஞர் திரு கைலாசநாதன் அவர்களை திரு ராஜ்குமார் அவர்கள் மரியாதை செய்வார். கைலாஷ் அவங்க அப்பா மகா மேத குமார பாகவதர்கிட்ட
கற்றுக்கிட்டவங்க ஏராளம் பேர் இன்றைக்கி டீச்சராக பொழப்பு நடத்தின்னு இருக்காங்க. சாரோட பையன் அவ்வளவு ஞானம். கைலாஷ் தான் இங்கே இருக்கிறதுலையே மூத்த கலைஞன் கைலாஷ் தான். அதனால் இந்த பகுதி மக்கள்லாம் நம்மெல்லாம் மறந்துட்டோம். அவங்க அப்பாவை மறந்துட்டோம், அவரை மறந்துட்டோம். ஒரு பெரிய மேஸ்ட்ரோ அவர்கிட்ட ஒரு வயலின் கற்றுக்கலாம், பாட்டு கற்றுக்கலாம். இப்படியெல்லாம் பசங்க, இங்கே இருக்கிற பசங்கள்லாம் வந்திருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி நல்ல கலைஞர்களை தேடி பிடிச்சி கற்றுக்கணும். எல்லாத்துக்கிட்டையும் கற்றுக்கப்படாது. டான்ஸும் பாட்டும் மற்ற இசைக்கருவிகள்லாம் நுணுக்கம் தெரிஞ்சவங்கிட்ட தான் கற்றுக்கணும். அப்படி பல நுணுக்கங்கள் தெரிஞ்ச ஒரு ஆசான் அவர்களை இங்கே சொல்வதில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. இது ஒரு நாள் 2 நாள் பழக்கம் இல்லை, பல வருஷம். நான் சின்ன பையன்லேருந்து முரளி அண்ணாவை எங்கள் அப்பாட்ட சங்கீதம் படிக்க வர காலத்துலேருந்தே எனக்கு நல்லா தெரியும். இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடத்தி குழந்தைகளெல்லாம் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா இட்ஸ் a கிரேட் ஜாப். சத்தியமாக யாராலையும் பண்ண முடியாது. ஒன்று தெரிஞ்சுக்குங்க, இவர் மாதிரி ஒரு குரு உங்களுக்கு உலகத்தில் இன்னைக்கு கிடைக்க போகிறதில்ல. இந்த மாதிரி ஒரு நல்ல குரு அப்படிங்கிறவர் என்ன தெய்வம் இருக்குது இந்த உலகத்தில். தெய்வத்துக்கு மேலே அப்பாற்பட்ட ஒன்று இருக்குது, அதுதான் நம்ம சார். அதே தான். ஒப்பனை கலைஞர் திரு மகேஷ் அவர்களை திருமதி ரம்யா அவர்கள் மரியாதை செய்வார். ஒளிப்பதிவை செய்து கொண்டிருக்கும் திரு ஐயப்பன் அவர்களை திருமதி அனிதா அவர்கள் மரியாதை செய்வார். ஒளி அமைப்பினை செய்த திரு அபு அவர்களை திருமதி நித்யா அவர்கள் மரியாதை செய்வார். மேடை அலங்காரம் செய்த கற்பக விருக்ஷா திரு சுரேஷ் அவர்கள் வேலை பளுவின் காரணமாக நம்மிடையே இங்கு இல்லை. அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த அரங்கை ஏற்பாடு செய்த திரு செங்கதிர் பிரகாஷ் அவர்களின் சார்பாக திருமதி கயல்விழிக்கு திருமதி அனிதா அவர்கள் மரியாதை செய்வார். எங்களுக்கு தொடர்ந்து ஆடை வடிவமைப்பை செய்து கொண்டிருக்கும் பிரவீனா டெய்லர்ஸ் திரு சுதாகர் அவர்களுக்கு நன்றி. இரவு விருந்தை ஏற்பாடு செய்த திரு ராஜ்குமார் அவர்களுக்கு திரு ஆனந்தன் அவர்கள் மரியாதை செய்வார். நமது நாட்டிய பள்ளியின் மூத்த மாணாக்கர்களுக்கு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. முதலாவதாக செல்வி சாரத பிரியா. செல்வி தீபிகா. செல்வி ரக்ஷயா பட். சுவாமிக்கு அலங்காரம் செய்த திரு காளிதாஸ் அவர்கள்.
இந்த நிகழ்ச்சியானது இவ்வளவு ஒரு சிறப்பாக நடக்க வேண்டும் என்றால் ஒரு வர்ணனை இருக்க வேண்டும். எதை எதை எப்படி சொல்ல வேண்டும், எவ்வளவு அளவிலே சொல்ல வேண்டும். மீண்டும் மருத்துவரை தான் ஞாபகத்துக்கு வருகிறது. அவர்கள் மருந்து கொடுக்கின்ற பொழுது அந்த அளவு, அந்த டோசேஜ் எப்படி கொடுக்கணும்னு அவங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி வர்ணனைனா, டே கண்ணா, டேய் பேசாமரு, பேசினா வெளியில் போயிடணும். எவ்வளவு அதை எல்லாத்துக்கும் ஒரு கட்டமைப்பு இருக்குது. தமிழினுடைய சிறப்பு என்னன்னா, தமிழை எங்கே வேணாலும் தொடலாம், எப்படி வேணாலும் தொடலாம். ஆனால் பிழையாக தொடக்கூடாது. பிழை இல்லாமல் நீங்கள் எங்கே தொட்டாலும் தமிழ் இனிக்கும், கசக்கவே கசக்காது. கசந்தால் கூட அது ஒரு சுவை. அப்படியாக ஒரு பன்முகமாக எழுத வேண்டும் என்றால் எவ்வளவு இரவுகள் பிடித்திருக்கும், எவ்வளவு பகல் பிடித்திருக்கும், எவ்வளவு அது புத்திசாலித்தனத்தை யோசித்து 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 எழுத வேண்டும். அப்படியாக கீதப்பிரியாவை சொல்ல வேண்டும் என்றால், அவர் ஒரு ஆடிட்டர், அவர் ஒரு CA, பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மாணவி. அவர் தந்தை தமிழரசன், அவர்தான் பக்கபலம். ஒரு தமிழை எப்படி பிரயோகம் பண்ண வேண்டும், எப்படி இது எழுதணும், எப்படி செய்யணும்னெல்லாம் சார் தான் சொல்லியிருக்காரு. ஆனால் என் சார்பாக சாருக்கு எல்லோர் பெற்றோர்களின் சார்பாக ஒரு மரியாதை செய்யணும். சார் ப்ளீஸ் மேலே வாங்க சார், ப்ளீஸ் நீங்கள் வாங்க சார், வாங்க சார், ப்ளீஸ் வாங்க 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 சார். அப்படியாக கீதப்பிரியா இன்னைக்கு இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கான்னா பல பயிற்சிகள் எடுத்து தான் இதை செய்ய முடியும். அப்படியாக இந்த வர்ணனைக்கு நாம் பெரிய கரகோஷம் தந்துதான் ஆக வேண்டும். இந்த நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஒரு சோலோ பர்ஃபார்மன்ஸ் என்று சொல்வார்கள், தனிநபர் நடனம். நமது நாட்டியப்பள்ளியிலே அதுதான் ரொம்ப ஒரு பிரசித்தியமான ஒரு நகர்வு என்றால், எல்லா குழந்தைகளுமே தனித்துவமாக ஆட வேண்டும். ஒரு சதங்கை பூஜைனா அந்த குழந்தைங்களுக்கு 4 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அப்படியாக அந்த குழந்தைகளுடைய தனித்தன்மை தெரியும் வகையில் தனிநபர் நடனம், அதுவும் நீங்கள் எல்லாம் ரசித்து கண்டுகளித்து ஒவ்வொரு பாடல் முடிவிலும் நீங்கள் கைத்தட்டல்களை வாரி வாரி அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அனைத்து வழிகளிலும் எங்களுக்கு உதவி புரிந்து எங்களுடைய நாட்டிய பள்ளியின் பக்கபலமாக இருந்து கொண்டிருக்கும் பள்ளியின் மூத்த மாணவியான பரத கலாவாணி டாக்டர் நிர்மலா கோபிநாதன் அவர்களுக்கு குரு அவர்கள் நினைவு பரிசினை வழங்குவார்.